நேரடியாகவே இந்த கேள்வியை கேட்கிறேன். கம்யூனிச புரட்சிக்காக ஒரு ஏழைகள் இருக்கக்கூடிய தேசத்திலே புரட்சி வெடிக்கும் என்றெல்லாம் பிரெடிக்ட் செய்த கார்ல் மார்க்ஸ் அவர்கள் இந்தியாவில் ஏன் தோற்று போனார்? ஏன் இப்படி ஒரு புரட்சியை இங்கே வெடிக்கவே? லண்டன் மியூசியம் லைப்ரரியில் அமர்ந்து தன்னுடைய கோட்பாடுகளை எல்லாம் எழுதிய கார்ல் மார்க்சின் புரட்சி ஏன் இந்தியாவில் தோற்றது என்பதற்கு லண்டன் நூலகத்தில் அமர்ந்து தன்னுடைய கட்டுரைகளை எழுதிய டாக்டர் அம்பேத்கரிடம் தான் விடை இருக்கு. கோவணம் கட்டிய காந்தியாரின் சிலைகள் எங்குமே கோட் சூட் டை அணிந்த டாக்டர் அம்பேத்கரின் சிலைகள் தான் உலகம் இந்தியா முழுவதும் இருக்கிறது. எதிர்கால இந்தியாவை சிந்தித்த அந்த ஒரு காரணத்தினால் தான் இன்றைக்கும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். கிராமங்களில் அல்ல இந்தியா, அது நகரமயமாக்கப்பட வேண்டும் என்று சிந்தித்தவர், மாடர்னிட்டி நோக்கி சிந்தித்தவர். இந்திய கிராமங்கள் என்பது வேறு ஒன்றுமில்லை, இட் இஸ் a sink of localism, a den of ignorance and narrow mindedness என்று சொல்லுவார். கிராமங்கள் குறுகிய மனப்பான்மையோடு இருக்கிறது. நேரடியாக சாடுகிறார். இன்றைக்கு கூட நாம் கிராமங்களை விதந்து பேசுபவர்கள் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறோம். கிராமங்களில் பல்லாங்குடி இருந்தது, ஊஞ்சல் இருந்தது, அதெல்லாம் இங்கே கிடைக்குமா, சுத்தமான காற்று இருந்தது, அங்கே நாங்கள் பம்பரம் விளையாடுவோம். ஆனால் அங்கே ஜாதி இருந்தது என்பதை டாக்டர் அம்பேத்கர் ஒருவர் தான் அதை சொன்னார். அதனால் தான் அவர் அர்பனைசேஷனை நோக்கி போகிறார். இந்த பார்வை இந்தியாவில் எந்த தலைவருக்குமே இல்லை. காந்தியார் மீண்டும் இந்தியாவை கிராமங்களுக்கு தான் கொண்டு போக பார்த்தார். அதுவும் தமிழ் தேசியத்தினுடைய புரட்சி. நீங்கள் ஜாதியை வைத்துக் கொண்டு என்ன தமிழ் தேசிய புரட்சியை நீங்கள் நிகழ்த்தி விடுவீர்கள்? தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னதற்காக நீங்கள் தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் எகிரி குதிக்கிறார்கள். மொழியியலாளருக்கு ஒரு தமிழ் இனிமையான மொழியாக இருக்கலாம், ஒரு தமிழ் புலவருக்கு தமிழ் இனிமையான மொழியாக இருக்கலாம், ஊருக்குள் இருக்கும் உனக்கு தமிழ் இனிமையான மொழியாக இருக்கலாம், சேரிக்குள் இருக்கும் எனக்கு எப்படி தமிழ் இனிமையான மொழியாக இருக்கும்? சேரியில் என்னோடு இருந்தவர் பெரியார், அவருக்கு எப்படி தமிழ் இனி? அது காட்டுமிராண்டி மொழியாகத்தான். என்னை அவன் இவன் என்று சொல்லக்கூடிய இங்கிலீஷில் அவன் இவன் என்பது கிடையாது. அது எப்படி எனக்கு இனிமையான? அது காட்டுமிராண்டி மொழியாகத்தான் எனக்கு இருக்க முடியும். ஊருக்குள் இருக்கும் உனக்கு வேண்டுமானால் அது அமுதுக்கும் தமிழ் என்று சொல்லிக்கொள். எனக்கு அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கேரளத்தினுடைய முதல்வராக இருந்தவர் EMS நம்பூதிரிபால் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் தான். நம்பூதிரி அவர் பார்ப்பனர். சைனாவிற்கு மாவோவை பார்ப்பதற்காக போகிறார். போகும்போது அவருக்கு மாவோவிற்கு அவர் கொடுத்த சிலை என்ன, நினைவு சின்னம் எது என்று கேட்டால் பரசுராமரின் சிலை. விஷ்ணுவின் அவதாரம். சூத்திரர்களை எல்லாம் அந்த ஆக்ஸ் அந்த கோடாரியை வைத்து கொன்றவர். சூத்திரர்களே இருக்கக்கூடாது என்று கொன்ற அந்த பரசுராமனின் சிலையை மாவோவுக்கு கொடுக்கிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய உழைப்போ, அவர் பௌத்தம் தழுவ சொன்னதோ ஏதோ அவர் தலித்துகளுக்காக சொன்னார் என்பது அல்ல, அவர் தீண்டத்தகாத மக்களுக்காக பேசினார் என்பது அல்ல. இன்னும் சொல்ல போனால் அனைகிலேஷன் ஆஃப் காஸ்ட், இந்த ஜாதியை அழித்தொழிக்கும் மொழி நூல் என்பதே பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக பேசிய உரை. அது தலித்துகளுக்காக பேசிய உரை அல்ல. அவர் என்றைக்குமே தாழ்த்தப்பட்டவர்களுடைய போராட்டம் வேறு, பிற்படுத்தப்பட்டவர்களுடைய போராட்டம் வேறு என்று அவர் என்றைக்குமே அவர் பார்த்தது இல்லை. இருவரும் இணைந்துதான் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருந்தது. அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் அம்பேத்கர் பெரியாரின் தேவை இந்த ஜாதிய மதவாத சூழலில் என்கிற தலைப்பில் இந்த விழாவை நிகழ்த்தி கொண்டிருக்கிற தோழர் பிரபாகரன் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். கலந்துரையாடலில் நான் ஜாதி அழித்தொழிப்பு என்கிற அந்த தலைப்பிலே ஒரு சிறு உரையை நிகழ்த்தி அதற்கு பிறகு நாம் கலந்துரையாடலுக்கு செல்வோம். இது ஆல்மோஸ்ட் ஒரு கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க அது அந்த 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 மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. நீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சோகால்டு இந்த இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் விதந்து சொல்லக்கூடிய, இந்திய அளவிலே விதந்து சொல்லக்கூடிய ஒருவர் ராமச்சந்திர குஹா என்று ஒருவர். ராமச்சந்திர குஹா எழுதுகிறார், the only pan Indian hero that we have is Dr. அம்பேத்கர் என்று எழுதுகிறார். இது ராமச்சந்திர குஹா மிகப்பெரிய அறிவாளி என்று ஒத்துக்கொள்வதற்கோ, இல்லை அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கல்ச்சுரல் கேபிட்டலை குறைத்து மதிப்பிட்டு அவர் எல்லாம் தெரியும் என்று நான் ஒத்துக்கொள்வதற்கு நான் இங்கு வரவில்லை. ஆனால் ராமச்சந்திர குஹா இந்தியாவை பற்றி, இந்திய விடுதலையை பற்றி, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காந்தியாரை பற்றி, இந்தியா ஆஃப்டர் காந்தி, இந்தியா பிஃபோர் காந்தி என்கிற நூல்கள் எல்லாம் எழுதி, த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றி நிறைய நூல்கள் எல்லாம் எழுதிய ஒரு மனிதர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். The only pan-Indian hero that we have is Dr. அம்பேத்கர் என்று சொல்கிறார். அப்படியானால் இந்தியாவில் ஏற்கனவே நிறைய தலைவர்கள் இருந்தார்கள். ஒரு காலத்தில் சுதந்திர போராட்ட காலத்திலே சுபாஷ் சந்திர போஸ் இருந்தார், பகத்சிங் இருந்தார், நாம் விதந்து பேசக்கூடிய பல தலைவர்கள், நேரு இருந்தார், காந்தி இருந்தார்,
ஆனால் அனைவரையும் தாண்டி அந்த காலத்திலே பேசப்படாமல், தான் வாழும் காலத்தில் பேசப்படாமல், இன்று ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே ஆன ஒரே கதாநாயகனாக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதைத்தான் நாம் சற்று உற்று கவனிக்க வேண்டும். எந்த இடத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மற்ற தலைவர்களிடமிருந்து அவர் வேறுபடுகிறார்? இது மிக முக்கியமான கேள்வி. எந்த இடத்தில் இன்றைக்கு நாம் அவரை பற்றி மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக காந்தியாரும் டாக்டர் அம்பேத்கரும் எந்த இடத்திலே வேறுபடுகிறார் என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் காந்தி என்பவர் இந்தியாவின் தந்தை. ஒரு தந்தையை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவை பற்றியும் பேசுகிறோம் என்றுதான் அர்த்தம். அது நமக்கு அவரும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும். ஆனால் தந்தையை பற்றி பேசாமல் இன்றைக்கு நாடு டாக்டர் அம்பேத்கரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பம் தந்தையை பற்றித்தானே பேச வேண்டும். 17ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவிலே இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்பது ஆரம்பிக்கிறது. தொழில்மயப்பட்டவுடன் ஐரோப்பாவில் நடந்த செய்திகள் என்னவென்று சொன்னால், அங்கே முதலாளித்துவம் எழுகிறது, ஃபியூடலிசம் என்று சொல்லக்கூடிய நிலப்பிரபுத்துவம் வீழ்கிறது. முதலாளித்துவம் எழுந்த போது மாடர்னிட்டி அங்கே முகிழ்கிறது, நவீனத்துவம் அங்கே வருகிறது. நவீனத்துவத்தின் குழந்தைகள் தான் ஜனநாயகம், மக்கள் ஓட்டு போட்டு தலைவரை தேர்ந்தெடுப்பது, இவையெல்லாம் அந்த மாடர்னிட்டியினுடைய வெளிப்பாடுகள். மாடர்னிட்டியினுடைய மிக முக்கியமான ஒரு கூறு அர்பனைசேஷன். அதாவது ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு பெயர்க்கப்படுகிறது, நகரமயமாக்கப்படுகிறது. ஆக ஒரு தேசம் அதாவது நவீனமான ஒரு தேசமாக, ஒரு வளர்ந்த தேசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அர்பனைஸ் பண்ணப்பட வேண்டும், அது நகரமயமாக்கப்பட வேண்டும். அதைத்தான் அங்கே நிகழ்ந்து அந்த தொழில் புரட்சி சாத்தியமாக்கியது. இந்த பார்வை இந்தியாவில் எந்த தலைவருக்குமே இல்லை. காந்தியார் மீண்டும் இந்தியாவை கிராமங்களுக்கு தான் கொண்டு போக பார்த்தார். அவர் இந்தியாவின் யூனிட், இந்தியாவினுடைய அழகு என்று சொல்வது கிராமங்களைத்தான். இந்தியாவே கிராமங்களால் ஆனது, இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்கள் என்று காந்தியார் அவர்கள் சொல்லுகிறார். மற்றவர்களும் சரி, அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, இன்றைக்கும் நாம் பழமையை பேசுவதில் தான் பின்னோக்கி ரெட்ரோஸ்பெக்டிவாக பேசுவதில், பழமையை பேசுவதில், அந்த பழைய பெருமைகளை பேசுவது. இந்தியா அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, அது கிராமங்களில் வாழ்ந்தது, அது கலாச்சாரத்தில் உயர்ந்திருந்தது, உலகத்திற்கே அதுதான் பாடம் சொல்லிக் கொடுத்தது என்று அந்த பழைய கதைகளை பேசுவது, அந்த பழங்கதைகளை பேசுவதைத்தான் அத்தனை தலைவர்களுமே செய்தார்கள். நேரு உட்பட, மிக படித்த நேரு உட்பட அதைத்தான் செய்தார்கள். எல்லோருமே அதைத்தான். டாக்டர் அம்பேத்கர் ஒருவர் தான் எதிர்காலத்தை சிந்தித்தார். கிராமங்களில் அல்ல இந்தியா, அது நகரமயமாக்கப்பட வேண்டும் என்று சிந்தித்தவர், மாடர்னிட்டி நோக்கி சிந்தித்தவர். அவர் தெளிவாக அழகாக சொல்லுவார், இந்திய கிராமங்கள் என்பது வேறு ஒன்றுமில்லை, இந்திய கிராமங்கள் என்பது ஒன்றுமில்லை, இட் இஸ் அ சிங்க் ஆஃப் லோக்கலிசம், டென் ஆஃப் இக்னரன்ஸ் அண்ட் நேரோ மைண்டட்னஸ் என்று சொல்லுவார். கிராமங்கள் குறுகிய மனப்பான்மையோடு இருக்கிறது. நேரடியாக சாடுகிறார். இன்றைக்கு கூட நாம் கிராமங்களை விதந்து பேசுபவர்கள் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறோம். கிராமங்களில் பல்லாங்குடி இருந்தது, ஊஞ்சல் இருந்தது, அதெல்லாம் இங்கே கிடைக்குமா, சுத்தமான காற்று இருந்தது, அங்கே நாங்கள் பம்பரம் விளையாடுவோம். ஆனால் அங்கே ஜாதி இருந்தது என்பதை டாக்டர் அம்பேத்கர் ஒருவர் தான் அதை சொன்னார். அதனால் தான் அவர் அர்பனைசேஷனை நோக்கி போகிறார். இந்தியாவை கிராமங்களில் இருந்து எடுத்து அதை நகரங்களை நோக்கி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கே பிரைவேட்டைசேஷன் பற்றி பேசியிருக்கிறார், குளோபலைசேஷன் பற்றி பேசியிருக்கிறார், அர்பனைசேஷன் பற்றி பேசியிருக்கிறார். இப்படி ஒரு எதிர்கால இந்தியாவை அவரை ஒரு ஜாதிக்கான தலைவராக கட்டம் கட்டி நாம் பழகிவிட்டோம். ஆனால் எதிர்கால இந்தியாவை சிந்தித்த ஒரே காரணத்தினால்தான் டாக்டர் அம்பேத்கரை இன்றைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அவர் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஆன ஹீரோவாக இருக்கிறார். அவர் காந்தியாருடைய அந்த கோவணம் கட்டிக்கொண்டு லண்டனின் குளிரிலே கூட அவர் கோவணம் கட்டிக்கொண்டு இந்திய மக்களை பிரதிபலிப்பது போல அவர் கோவணத்தோடு சுற்றினார் என்று பெருமையாக பேசியது ஒரு காலம். ஆனால் இன்றைக்கு
கோவணம் கட்டிய காந்தியாரின் சிலைகள் எங்குமே இல்லை. கோட் சூட் டை அணிந்த டாக்டர் அம்பேத்கரின் சிலைகள் தான் உலகம் இந்தியா முழுவதும் இருக்கிறது. அதுதான் அந்த 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 எதிர்கால இந்தியாவை சிந்தித்த அந்த ஒரு காரணத்தினால் தான் இன்றைக்கும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அவருடைய ஆய்வுகள் இந்த மண்ணுக்கான ஆய்வுகளாக இருந்தது. அவருடைய ஆய்வுகள் இந்த மண்ணுக்கான ஆய்வுகளாக இருந்தது. யாராவது வரும்பொழுது அத்தனை பேருமே அந்த பக்கமே, இங்கே இருப்பவரை விட்டுவிட்டு அந்த பக்கமே பார்த்து பழக்கப்பட்ட நமக்கு ஒரே நேரடி பார்வையாக இந்த மக்களை மட்டுமே பார்த்தார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அதனால்தான் இன்றைக்கும் நாம் டாக்டர் அம்பேத்கரை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இந்த உரையிலே டாக்டர் அம்பேத்கரை பற்றி பேசுகிறேன் என்று சொன்னால் அதிலே பெயரை குறிப்பிடாவிட்டாலும் ஐயா பெரியாரும் அடக்கம். டாக்டர் அம்பேத்கரை பற்றி பேசுகிறேன் என்று சொன்னால் அதிலே ஐயா பெரியாரும் இருக்கிறார் என்றுதான் அடக்கம். நான் தனியாக சொல்லிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் தோழர் அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு அது ஒரு டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் ஐயா பெரியார் அவர்களையும் எதிர் திசையிலே நிகழ்த்துகிற ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. என்னிடம் ஒரு டிக்ஷனரி இருக்கிறது. அதில் நல்லவர்கள் என்பதற்கு என்னிடம் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. அயோக்கியர்கள் என்பதற்கு என்னிடம் ஒரே அர்த்தம் தான் இருக்கிறது. ஐயா பெரியாரையும் டாக்டர் அம்பேத்கரையும் எவரெல்லாம் எதிரெதிராக நிறுத்துகிறார்களோ அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். சாதாரண மக்களாக இருக்கலாம், முன்னாள் எம்பிக்களாக இருக்கலாம், முன்னாள் ஐஏஎஸ்களாக இருக்கலாம், இந்நாள் எம்பிக்களாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்கள் அயோக்கியர்கள் தான் என்று நான் தெளிவாக சொல்லுவேன். ஆக டாக்டர் அம்பேத்கரை பற்றி நான் பேசுகிறேன் என்று சொன்னால் ஐயா பெரியார் தம்பி அழகாக கவிதை வாசித்தார். ஒரு வரி ரொம்ப அழகாக இருந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் மொழிபெயர்த்துக் கொண்டார்கள் என்று சொன்னார். ரொம்ப அழகான வரிகள் அவை. ஆக அந்த ஒரு பொறுப்போடும் கவனத்தோடும் இந்த உரைக்குள் நான் நுழைகிறேன். ஒரு எளிமையான ஒரு கேள்வியை இந்த இடத்திலே அது இளைஞர்கள்லாம் வந்திருக்கீங்க, நீங்க உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கதாநாயகர்களாக சேகவேரா, பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ் இவங்கெல்லாம் இருப்பீங்க. நீங்க ஒரு எளிமையான கேள்வி. இந்தியாவிலே அத்தனை தாழ்ந்த அம்சங்களுமே இருக்கிறது. இங்கே லஞ்சம் இருக்கிறது, ஊழல் இருக்கிறது, ஒழுங்கு இல்லை, உண்மை இல்லை, நாமே ஒருவர் பேசிக்கொள்ளும் போது ஒரு ஒழுங்கு இல்லை. இங்கே எதுவுமே ஒழுங்காக இல்லை. அத்தனை இடர்பாடுகளும் இங்கே இருக்கிறது. மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை. ஏழைகள் அப்படியே இருக்கிறார்கள், இன்னும் ஏழைகளாக போய்கொண்டே இருக்கிறார்கள். பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே இருக்கிறார்கள். உலகத்தின் 10 பணக்காரர்களிலே இந்தியர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் இன்றும் வறுமை இருக்கிறது, இன்னும் வறுமை இருக்கிறது. ஒரு பணக்காரருடைய வீட்டிலே இருக்கக்கூடிய, இது நான் இதாக உண்மையிலேயே ஒரு பணக்கார வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த பொமரேனியன் டாக், அந்த நாய்க்கு கொடுக்கக்கூடிய உணவு கூட இங்கே பல ஏழைகள் வீட்டிலே அந்த உணவுகள் இல்லை. இப்படி இருக்கிற ஒரு தேசத்தில் தான் உண்மையில் புரட்சி வெடிக்க வேண்டும். உண்மையா இல்லையா? புரட்சி எங்கே வெடிக்கும்? இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் தான் வெடிக்கும். உலகத்திலேயே லாஜிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு தேசத்தில் புரட்சி வெடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது இந்தியாவில் தான் வெடிக்க வேண்டும். நமக்கும் ஏகப்பட்ட ஆதர்சமான தலைவர்கள், நான் சொன்னது போல பகத்சிங் இருந்தார், சுபாஷ் சந்திர போஸ் இருந்தார், இறக்குமதியாக சேகுவாரை இறக்கி இருக்கிறோம், இத்தனை பேரையும் இறக்கி இருக்கிறோம். இங்கேயே எந்த ஒரு புரட்சியும் எழவே இல்லை. ஒரு கம்யூனிஸ்ட் புரட்சி இங்கே எழவில்லை. இங்கே ஏழைகள் அதிகம். இங்கே கம்யூனிஸ்ட் புரட்சி ஏற்பட்டு இருக்க வேண்டும். அது காந்தியை உயர்த்தி பேசுகிறோம், ஒரு காந்திய புரட்சியாவது ஏற்பட்டு இருக்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் அமைதி, எங்குமே அப்படி யார் எதை சொன்னாலும் இந்த கன்னத்தில் அடித்தால் அடுத்த கன்னத்தை அனைவருமே திருப்பி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைதி புரட்சி, ஒரு அஹிம்சை புரட்சியாவது இங்கே நடந்திருக்க வேண்டும். இல்லை, ஒரு தேசிய இனங்களின் புரட்சியாவது இங்கே நடந்திருக்க வேண்டும். லெனின் எழுதுவாரே, ரஷ்யா இஸ் பீப்புள்ஸ் பிரிசன் என்று. அதுபோல இந்தியாவும் தேசிய இனங்களின் கூடாரம் என்றுதான் நம்முடைய மார்க்சிய லெனினிய தோழர்கள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரு வகையில் அது உண்மை என்று வைத்துக் கொண்டால் இப்ப தமிழ் தேசிய தோழர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆக இங்கே ஒரு தமிழ் தேசிய புரட்சியாவது எழுந்திருக்க வேண்டும், ஒரு மார்க்சிய புரட்சி எழுந்திருக்க வேண்டும்.
அது ஒரு காந்திய புரட்சி எழுந்திருக்க வேண்டும். குறிப்பாக நேரடியாகவே சொல்லுகிறேன், ஒரு மார்க்சிய புரட்சி எழுந்திருக்க வேண்டும். அதற்கான அத்தனை தமிழ் தேசிய புரட்சியாவது தேசிய இனங்களை பற்றிய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறது, அதில் என்ன ஏது என்கிற ஒரு ஒரு சிந்தனை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மார்க்சிய புரட்சி எழுந்திருக்க வேண்டும் என்பது மிக எளிமையான ஒரு விவாதம். ஏழைகள் இருக்கிறார்கள், ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள், ஏழைகளாகவே இருக்கும் ஏழைகள் ஏழைகளாகவே போய்கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு கம்யூனிச புரட்சி ஏற்பட்டிருக்க வேண்டும். நேரடியாகவே இந்த கேள்வியை கேட்கிறேன். கம்யூனிச புரட்சிக்காக ஒரு ஏழைகள் இருக்கக்கூடிய தேசத்திலே புரட்சி வெடிக்கும் என்றெல்லாம் பிரெடிக்ட் செய்த கார்ல் மார்க்ஸ் அவர்கள் இந்தியாவில் ஏன் தோற்று போனார்? கார்ல் மார்க்ஸ் இந்தியாவில் ஏன் தோற்று போனார்? ஏன் இப்படி ஒரு புரட்சியை இங்கே வெடிக்கவே இல்லை? இந்த கேள்வியை நமக்குள் நாம் கேட்டு பார்க்க வேண்டும். ரஷ்யாவில் வெடித்தது இல்லையா கார்ல் மார்க்ஸுடைய பேஸ்ட் ஆன் கார்ல் மார்க்ஸ் 1917 ரஷ்யாவிலே வெடிக்கிறது. லெனின் அதை சாத்தியப்படுத்தி காட்டினார். சீனாவிலே மாவோ சாத்தியப்படுத்தி காட்டினார். இந்தியாவில் அப்படி ஒரு புரட்சி ஏன் நம்மால் ஏற்படவே இல்லை? புரட்சி காரணம் இங்கே எதற்கெடுத்தாலும் நாம் புரட்சியைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். தலைவர்களுக்கு கூட அவர்கள் என்ன செய்தார்கள் ஏது செய்தார்கள் என்று தெரியாது. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி போல ஒரு அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை எனக்கு தெரிய இந்தியாவில் புரட்சி என்பதை தாண்டி அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை எனக்கு தெரிய வேறு எதுவுமே இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். எல்லோருக்குமே ஒரு கனவு இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இந்த சேகுவேராவுடைய அந்த டிஷர்ட் போட்டு தான் நம்ம இருக்கிறோம். நம்ம அதில் இப்போ தொடர்ந்து சொன்னோம், எப்பொழுதுமே நாம் தவறாமல் டாக்டர் அம்பேத்கரையும் ஐயா பெரியாரையும் சொன்னது போக மூன்றாவதாக கார்ல் மார்க்ஸையும் சேர்த்துத்தான் நாம் சொல்லி பழகி இருக்கிறோம். அது ஒரு மந்திரம் மாதிரி ஆகிவிட்டது நமக்கு. மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர் என்று எனக்கு சரி, டாக்டர் அம்பேத்கரையும் பெரியாரையும் தூக்கி ஓரமாக வைத்து விடுங்கள். கார்ல் மார்க்ஸை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே, ஏன் இங்கே ஒரு புரட்சி ஏற்படவே இல்லை? லண்டன் மியூசியம் லைப்ரரியில் அமர்ந்து தன்னுடைய கோட்பாடுகளை எல்லாம் எழுதிய கார்ல் மார்க்ஸின் புரட்சி ஏன் இந்தியாவில் தோற்றது என்பதற்கு அதே லண்டனில் லண்டன் நூலகத்தில் அமர்ந்து தன்னுடைய கட்டுரைகளை எழுதிய டாக்டர் அம்பேத்கரிடம் தான் விடை இருக்கிறது. அவரிடம் தான் விடை இருக்கிறது. அதைத்தான் சொல்லி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் இந்த மண்ணில் என்ன இருக்கிறது, இந்த மண்ணில் என்ன விளையும், என்ன புரட்சி இங்கே வரும், வராவிட்டால் ஏன் வராது, வந்தால் ஏன் வரும், என்ன விதமான புரட்சி இங்கே தேவை என்பதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் ஆழமாக, மிக ஆழமாக படித்தறிந்தார். அதைத்தான் அவர் தன்னுடைய அந்த ஜாதி ஒழிக்கும் நூலிலே, அது ஜாதியை அழித்து ஒழிக்கும் வழி என்கிற அந்த நூல் வெறுமனே அது ஒரு வழியை சொல்லிவிட்டு போகவில்லை. தட்ஸ் எ தீசிஸ். அது ஒரு கூட்டத்தில் வாசிக்கப்பட்ட ஒரு நீங்கள் கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து இருக்கிறீர்கள், அது ஒரு தீசிஸ். அதை நீங்க ஆழமாக படித்தீர்கள் தான் ஒரு தேசத்தை ஒரு மனிதன் இவ்வளவு நேசிக்க முடியுமா என்பது தெரியும். என் தேசத்தில் என்ன பிரச்சனை, என் தேசத்திற்கு என்ன கோளாறு என்பதை தெரிந்து பேசினார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். ஆக அவர் சொல்ல வந்த அந்த கோட்பாடுகளை உள்வாங்குவதுதான் இந்த வகுப்பின் நோக்கமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நேரடியாக இப்பொழுதுதான் நான் வகுப்பிற்குள்ளேயே போகிறேன். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவின் முதன்மை முரண்பாடு எது என்பதில் மிக தெளிவாக இருந்தார். காரணம், மார்க்சிய தியரிக்கே நான் வருகிறேன். கான்ட்ரடிக்ஷன் இருந்தால்தான் அங்கே விளைவுகள் வரும். மாவோ ஆன் கான்ட்ரடிக்ஷன் ஒரு அழகான புத்தகமே எழுதியிருக்கிறார். இரண்டு எதிர் துருவங்கள் அங்கே போராட்டத்திலே தான் ஒரு விளைவு. கான்ட்ரடிக்ஷன் லீட்ஸ் டு ப்ரொடக்ஷன். அது இங்கே என்ன முரண் இருக்கிறது, என்ன முரண்பாடு இருக்கிறது? ஏழை பணக்காரன் முரண்பாடு மட்டும் இல்லை, அது இல்லை. இதை தாண்டி ஒரு முரண்பாடு இருக்கிறது என்பதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் சொல்லுகிறார். அவர் முதன்மை முரண்பாடாக இந்தியாவில் முதன்மை முரண்பாடு எது என்று நீங்கள் கண்டறிந்தால் தான் புரட்சி வெடிக்கும். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய முதன்மை முரண்பாடான ஜாதி என்பதை தெளிவாக ஒரு மருத்துவரை போல அதனுடைய அனாட்டமி, பிசியாலஜி, பெத்தாலஜி, ட்ரீட்மெண்ட் எல்லாவற்றையும் அழகாக செய்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். ஜாதி இருக்கிறது, ஜாதி ஒழிய வேண்டியது மேம்போக்காக அவர் பேசவில்லை. ஜாதி கெட்டது, ஜாதி கொடியது, ஒருவன் அதெல்லாம் அந்த கதைக்குள் அவர் போகவே இல்லை. அப்படி ஒரு அழகான ஒரு தீசிஸ் ஜாதியை பற்றி அவர் செய்திருக்கிறார்.
ஜாதியின் கூறுகளாக அவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார். ரொம்ப ஆழமாக, அதாவது அவருடைய இது ரொம்ப ஆழமான ஒரு பார்வை. அது ஜாதியின் கூறுகள் என்னென்ன ஒரு 6 கூறுகளை அழகாக சொல்லுகிறார். ஒன்று, அது பிறப்பினால் வருவது, பை பர்த். பை பர்த். ஒருவன் பிறந்த உடனேயே அவன் இந்த ஜாதி என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்படுகிறது. அவன் இந்த ஜாதியைத்தான் சேர்ந்தவனாக இருப்பான் என்பது அவன் பிறப்பதற்கு முன்பாகவே தீர்மானிக்கப்படுகிறது. டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ப்ரீடிட்டமைன்ட், அது ப்ரீடெஸ்டினேஷன், அது ப்ரீடிட்டமைன். அவன் பிறப்பதற்கு முன்பாகவே அவனுடைய ஜாதி நிர்மாணிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவன் பிறந்த பிறகு அவன் எந்த ஜாதியை சேர்ந்த குழுவில் இருக்கிறானோ, எந்த ஜாதி அந்த கூட்டத்தை இருக்கிறானோ அந்த கூட்டத்தை சேர்ந்தவனாகவே அவன் சாகும் வரை இருக்க வேண்டும். பிறப்பிலே ஜாதி நிர்மாணிக்கப்படுகிறது என்பது அதோடு நிற்கவில்லை. அது அவன் எந்த கூட்டத்தை சேர்ந்த he belonged to that group, particular group, கடைசி வரை அந்த குழுவை சேர்ந்தவனாகத்தான் அவன் இருக்க வேண்டும். சாகும் வரை அவன் அந்த குழுவை விட்டு அவன் வெளியே போய்விட முடியாது. பை பர்த். அடுத்ததாக, இட் இஸ் நாட் அ சிங்கிள், நாட் அ செப்பரேட் குரூப். இரண்டாவதாக, இட் இஸ் நாட் அ செப்பரேட் குரூப். அதாவது செப்பரேட் குரூப் என்று சொன்னால் ஒருவன் பிறந்து விட்டான், அந்த ஜாதியிலே போய் இணைந்து விட்டான், அந்த குழுவோடு அவன் இணைந்து விட்டான். இப்போது பாருங்கள், அந்த 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 குழுவும் தனித்தனியாக அங்க ஒன்றும் இங்க ஒன்றுமாக இல்லை. அது ஒரு தனித்தனியான குழுவெல்லாம் அல்ல. அங்கே ஒரு குழு, அங்கே பழங்குடியினர் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் அங்கே ஒரு பழங்குடியினர் இருப்பார், வேறு பக்கம் ஒரு, அவர்களுக்கு எந்த தொடர்புமே இருக்காது. அவர்கள் பழங்குடியினர், அவ்வளவுதான். இன்றைக்கு கூட நம்முடைய பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஜாதி என்பது ஜாதி ஒரு குடி என்று, தமிழ் குடி என்று. இல்லை, அது அப்படிப்பட்ட ஒரு குடி அல்ல. அப்படிப்பட்ட ஒரு குடி அல்ல. அது தனித்து குழுவாக இருந்தாலும் ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தோடு இட் வாஸ் எம்பெடட். அது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்திற்கு உள்ளே இருக்கிறது. எம்பெடட் இன் இந்த சொசைட்டி. ஒரு சமூகத்தின் உள்ளே தனித்தனி குழுக்களாக ஒன்றின் கீழ் ஒன்று அடுக்கப்பட்டு இருக்கிறது. இதுதான் முக்கியம். அது ஒரு ட்ரைப் போல இல்லை. அது நீங்க அப்படி தனித்தனம் இயங்கி விட முடியாது. அது உள்ளே தான். இந்த சமூகம் எப்படி சமூகத்திற்கு உள்ளே இருக்கிறது, ஆனால் ஒன்றின் கீழ் ஒன்றாக அடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வெர்டிக்கல் ஹைராக்கி என்று சொல்கிறோமே, அந்த ஹைராக்கியில் ஒன்றின் கீழ் ஒன்றாக அடுக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ அது தனித்த ஒரு, நாட் அ செப்பரேட் குரூப். அது இரண்டு. மூன்றாவதாக, தனித்தனி ஒன்றின் கீழ் ஒன்றாக அடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப அடுக்கப்பட்டிருப்பதற்கு, ஒன்றின் கீழ் ஒன்றாக அடுக்கப்பட்டிருப்பதற்கு ஒரு 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 பிலசாபிக்கல் ஸ்ட்ரென்த். அதுக்கு அது எதன் அடிப்படையில் அது அடுக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன். பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன், அதாவது தீட்டு. எது தூய்மை, எது தீட்டு. இந்த ஒருவன் பிறக்கிறான், ஒரு குழுவிற்குள் போகிறான், அந்த குழு ஒன்றன் கீழ் ஒன்றாக அடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஒன்றன் கீழ் ஒன்றாக இருப்பவர்களுக்கு இடையிலே எது தூய்மை, எது பொல்யூஷன், எது தீட்டு என்பது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. நாம் நினைப்போம், இது எவ்வளவு ஆழமான பார்வை பார். நாம் நினைப்போம், தீண்டத்தகாத மக்களை தீண்டினால்தான் தீட்டு, அதுதான் தீண்டாமை, இப்படித்தான் நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். அல்ல அல்ல, இது அதையும் தாண்டி ரொம்ப ஆழமானது. அது பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, தொடுதல், தீட்டு, அதையெல்லாம் தாண்டி கூட ஒரு அடுக்கிலே மேலே இருப்பவன் கீழே இருக்கக்கூடிய ஜாதியிலே திருமணம் செய்தால் கூட அது தீட்டு தான். தட் இஸ் பேஸ்ட் ஆன் பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன். அவனோடு சேர்ந்து சாப்பிடுவதை கூட கீழாக நினைப்பதும் பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன் தான். அவரோடு சேர்ந்து ஒரு விழாவிற்கு போவதை கூட நாம் கீழாக நினைப்பது கூட பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன் தான். திருமணங்கள் ஏன் இங்கே ஒரு ஜாதி மறுப்பு திருமணங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால், அதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன் தான். அந்த ஜாதியோடு அவன் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கட்டும், தொடுதல், தீட்டு என்பதை தாண்டி யோசித்து பாருங்கள். நம்முடைய தலையில் இதுதான் புகுத்தப்பட்டிருக்கிறது. தனக்கு மேலே இருப்பவனோடு அவன் உறவாடிக் கொள்வான், கீழே இருப்பவனோடு திருமணம் பிற்படுத்தப்பட்டவர்களே சொல்கிறேன், அவர்கள் உறவாடினாலே அது தீட்டு, அது தூய்மைக்கு மாறானது, தன்னுடைய ஜாதியினுடைய தூய்மை கெட்டு போய்விடும் என்பதாக அது பதிய வைக்கப்பட்டிருக்கிறது.
ஒருவன் பிறப்பிலே இருக்கிறது. அடுத்ததாக அது தனித்தனி குழுக்களாக ஒரு சமூகத்திற்குள்ளேயே இருக்கிறது. அதன் அடித்தளமாக பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன் இருக்கிறது. நான்காவதாக ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. ஒவ்வொரு ஜாதியும் இட் ஐடென்டிஃபைஸ் இட் செல்ஃப் வித் அ நேம். வெறுமனே பேர் மாத்திரம் அல்ல, அது பேர் மாத்திரமே அல்ல, அது அந்த அந்த ஜாதியினுடைய அடையாளமாக, அதனுடைய ஒரு 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 ஆதிக்கத்தின் அடையாளமாக கூட அந்த பெயர் இருக்கும் நமக்கு. அது நமக்கு நாம் கதைகளை நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கோபாலகிருஷ்ண நாயுடு வெண்மணியிலே ஒரு 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 தோழருடைய ஒரு மண்ணாங்கட்டி என்பவரை அடித்தார் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் இதில் உங்களுக்கு கதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கோபாலகிருஷ்ண நாயுடு என்று சொல்லுகின்ற போது அவர் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த ஒரு கூலி தொழிலாளி அவரிடம் ஒரு பெயரை சொல்லி ஒரு முனிசாமியை அடித்தார் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் இட் சேஸ் எவ்ரிதிங். அது சேஸ் எவ்ரிதிங். அந்த பெயர் அது சேஸ் எவ்ரிதிங் என்பது அல்ல, நாமே கதை கேட்கிற நமக்கே அது உள்ளே ஆழமாக அந்த மேல் சாதியை சேர்ந்த அந்த கோபாலகிருஷ்ண நாயுடு முனிசாமியை அடிப்பான் என்பது நமக்கு உள்ளே பதிந்து போய் கிடக்கிறது. இட் என்டாசஸ் இட், த நேம் என்டாசஸ், இட் கிவ்ஸ் ஃப்ரீடம். அவன் எதை வேண்டுமானால் செய்வதற்கு அந்த தன் ஜாதியை அடையாளமாக வைத்துக் கொண்ட ஒருவனுக்கு அந்த அடுக்கிலே எந்த அடுக்கிலே அவன் இருக்கிறான் என்பதை பொறுத்து அவன் எதை செய்தாலும் அது அவனை செய்ய அனுமதிக்கிறது. அதை கேட்பதற்கு நம்மையும் அனுமதிக்கிறது. அது இயல்பாக நாம் அந்த அந்த கதையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், இயல்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதில் ஒரு பெரிய இதை நீங்கள் அப்படியே ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து நீங்கள் வெளிநாட்டிலே போய் சொல்லி பாருங்கள், என்ன பிரச்சனை என்று கேட்பார்கள், ஏது பிரச்சனை என்று கேட்பார்கள். ஒன்றுமே தேவையில்லை. இதை மாத்திரம் சொன்னால், இந்த பெயரை சொல்லி நீங்கள் சொன்னால் போதும், அது அங்கே விளங்கும். ஆக ஒருவன் பிறக்கிறான், அந்த குழுவோடு இருக்கிறான், அவனுக்கு பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன் இருக்கிறது. அடுத்தது அந்த பெயர், அந்த பெயரே அவனுக்கு ஒரு சுதந்திரத்தை அளிக்கிறது. அது பெயர், ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு பெயர். ஐந்தாவதாக இருப்பது மிக முக்கியமான ஒரு செய்தி, ஒன்றின் கீழ் ஒன்றாக அடுக்கப்பட்டு இருக்கிறதே, that is minutely graded. minutely graded. அது ஒன்றின் கீழ் ஒன்று இருக்கிறது என்று நாம் பொத்தாம் பொதுவாக சொல்லிவிட்டு அதை போய்விட முடியாது. அது எப்படி அடுக்கப்பட்டு இருக்கிறது, அதாவது மற்ற தேசங்களிலுமே இன்இக்வாலிட்டி இருக்கிறது, சமத்துவமின்மை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அடுக்குகள் கூட இருக்கிறது, இன்இக்வாலிட்டி இருக்கிறது. ஒரு கருப்பிடத்தோழரும் ஒரு வெள்ளையரும் எதிரெதிரானவர்கள் தான். ஒரு ஏழையும் பணக்காரனும் எதிரெதிரானவர்கள் தான். எதிரெதிரானவர்கள். எனக்கு எதிராக அவர் நிற்கிறார், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு எதிராக, அதாவது நான் ஒரு வெள்ளையர் என்று சொன்னால் எனக்கு எதிராக அந்த கருப்பிடத்தோழர் நிற்கிறார். நான் ஒரு பணக்காரன் என்று சொன்னால் எனக்கு எதிராக அந்த ஏழை நிற்கிறார். எங்களுக்குள் எதிரெதிராக இருக்கும் பொழுது முரண்பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும், போராட்டங்கள் வரும், ஒரு தீர்வுகள் கூட வரலாம் எதிரெதிராக இருக்கும்போது. ஆனால் இங்கே எதிரெதிராக இல்லை. இங்கே இன்இக்வாலிட்டி எதிராக இல்லை, ஒன்றின் கீழ் ஒன்றாக இருக்கு. அதுவும் அந்த மேலே இருப்பவனுக்கும் கீழே இருக்கவனுக்குமான அந்த கோடுகள் மிக மெல்லிய கோடு. அது இப்படி எல்லாம் அல்ல, அது மிக மெல்லிய கோடு. அவன் என்னதான் எனக்கு எதிரானவனாக, அதாவது ஒரு இன்இக்வாலிட்டி இருந்தால் கூட அங்கே எனக்கு போராட தோன்றாது, எனக்கு அங்கே போராட தோன்றாது. அது எனக்கு ஒரு துன்பமாக தெரியாது. காரணம், எனக்கு கீழே அடிமைப்படுத்துவதற்கு எனக்கு சில பேர் இருக்கிறார்கள். It's an ascending scale of reverence and descending scale of contempt என்று டாக்டர் அம்பேத்கர் சொல்லுகிறார். மேலே போக போக இருப்பவனுக்கு மரியாதை, கீழே போக போக இருப்பவனுக்கு வெறுப்பையும் கொடுக்கிற ஒரு ஜாதி அது இருக்கிறது தான் ஜாதி. ரொம்ப மைன்யூட்லி கிரேடட். எனக்கு போராடவே தோன்றாது. எனக்கு கீழே பல பேர் இருக்கும்போது எனக்கு அந்த அது எனக்கு ஒரு பெரிய ஒரு டிஸ்கண்டென்ட் வராது. என் அளவிலே நான் இருந்து கொண்டு எனக்கு கீழே இருப்பவனை அடிமைப்படுத்தி ஒரு சுகத்தை அது கொடுக்கிறது. எனக்கு மேலே இருப்பவன் என்ன வேண்டாம்னாலும் செய்து கொடு. இது ஒரு மிக மிக ஆழமான ஒரு செய்தி. அது மிக ஆழமான செய்தி. அது என்னை தொந்தரவே செய்யாதது. நான் அதனோடு பழகிக்கொள்வேன். நான் என்னை தொந்தரவே செய்யாதது. minutely graded. ஆறாவதாக
இட் கிவ்ஸ் அ பர்சனல் ஐடென்டிட்டி. ஒரு ஜாதியை பற்றி, ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஜாதியை பற்றி பேசுகிறோம், அந்த சமூகத்திலே ஜாதி இருக்கிறது என்று பேசுகிறோம், அந்த ஜாதியை அழித்தொழிப்பது பற்றி எல்லாம் பேசுகிறோம். தட் கம்ஸ் அண்டர் சோஷியாலஜி. ஒரு சோஷியாலஜி மாணவர்கள் இருக்கிறீர்கள், சோஷியாலஜி பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாணவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள், அது சோஷியாலஜி, அது ஒரு சமூகவியலோடு நின்று விடுகிறது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒரு கிளாஸும் ஒரு வர்க்கம் அப்படித்தான் ஒரு சோஷியாலஜியோடு நின்று விடுகிறது. கருப்பின வெள்ளை இன போராட்டமும் ஒரு சோஷியாலஜியோடு நின்று விடுகிறது. ஆனால் இங்கே ஜாதி என்பது ஒவ்வொருவருக்கும் பிறந்ததிலிருந்து உள்ளே இருப்பதால் இட் கிவ்ஸ் அ பர்சனல் ஐடென்டிட்டி. நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் என்பதை அவன் ஆழமாக உணர்கிறான், உணரட்டும். ஆனால் எங்கே சிக்கல் வருகிறது என்று சொன்னால், ஒரு சமூகத்தோடு அவனை பழக விடும்போது, நன்றாக கவனித்து பாருங்கள், ஒரு சமூகத்தோடு அவனை பழக விடும்போது இயல்பாக இந்தியர்களால் பழக முடியாது. 10வது நிமிடமே ஒரு கேள்வி வரும். இயல்பாக பேசிவிட்டு 10வது நிமிடமே ஒரு கேள்வி வரும். அப்புறம் எந்த ஊரை சேர்ந்தவங்க நீங்க, அப்ப எந்த தெருவு அடுத்து வரும்? அப்ப இந்த தெருவுனா நீங்க அந்த வீட்டு ஆட்களா, அந்த இவரோட பிள்ளையா? அடுத்து ஒரு கேள்வி வரும். அவரோட பிள்ளை அப்படின்னா அப்ப நம்ம இவர் உங்களுக்கு சொந்தக்காரரா? இதெல்லாம் ரொட்டீன் கான்வர்சேஷன்ஸ். இதுதான் இந்தியர்களுடைய அறிமுக உரை இப்படித்தான் இருக்கும். எதற்கு கேட்கிறான் என்று சொன்னால், அந்த அடுக்கிலே நீ எனக்கு மேலே இருப்பவனா கீழே இருப்பவனா என்பதை முதலில் தெரிந்து கொண்டுதான் இங்கே இயல்பான உரையாடல்களை நிகழ்கின்றன. நான் யார் என்பது என்னுடைய புதிதாக அறிமுகப்படுத்திய தோழனோடு நான் இயல்பாக பழகி நான் உணர்ந்து கொள்வது இல்லை. எனக்கு முதலில் அடிப்படையாக எனக்கு தேவைப்படுவது அவன் யார், அவன் இந்த அடுக்கிலே மேலே இருக்கிறானா கீழே இருப்பவனா. இட் கிவ்ஸ் அ பர்சனல் ஐடென்டிட்டி. ஸோ இங்கேதான் சைக்கோ சோசியாலஜி வருகிறது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சோசியாலஜிஸ்ட் மாத்திரமல்ல, இஸ் சைக்கோ சோசியாலஜிஸ்ட். ஒவ்வொரு தனி மனிதனுமே தன்னுடைய அடையாளமாக, தான் யார் என்பதின் அடையாளமாக ஜாதியைத்தான் வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டதுதான் ஜாதி. இந்த 6 அத்தனையும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இப்படி தெளிவாக வரையறுத்து சொல்லவே, அதை நான் புரிதலுக்காக வரையறுத்து கொண்டேன். நான் அது அழகாக இப்ப இதுதான் இதை எந்த ஒரு இவ்வளவு ஆழமாக இந்தியர்களுடைய அடையாளமாக உள்ளே ஊறி போயிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய ஜாதியை பற்றி இங்கே இருக்கக்கூடிய எந்த அறிவாளிகளும் பேசவில்லை. இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு யாருமே பேசவில்லை. ஒரு தலைவர்களும் இதை பற்றி எது இங்கே பிரச்சனையோ அதை யாருமே பேசவில்லை. இதை இவ்வளவு ஆழமாக அவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் இதை பேசுகிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் இதை பேசுகிறார். இதற்கெல்லாம், இந்த ஜாதிக்கெல்லாம் சரி, இவ்வளவு ஜாதியும் இருக்கிறதே, அதை ஒரு அனாலிசிஸ் பண்ணுவதோடு அதை விட்டு இருக்கலாம். இதெல்லாம் இருக்கிறது, ஒரு சோசியலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் இருக்கிறது என்கிற ஒரு ரிசர்ச்சோடு அவர் நிறுத்தி இருக்கலாம். அந்த இடத்தில் தான் எம்என் ஸ்ரீனிவாசனும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் வேறுபடுகிறார்கள். எம்என் ஸ்ரீனிவாஸ் போன்றவர்கள் அதோடு நிறுத்திக் கொள்வார்கள். ஆனால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய ஆராய்ச்சியை இந்த மக்களுக்காக, இந்த நாட்டுக்காக, இந்த தேசத்திற்காக அங்கேதான், அதனால் தான் அவர் அதை செய்கிறார். இந்த தேசத்திற்காக அவர் அதை செய்கிறார். உண்மையான தேசிய தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை தான் சொல்ல வேண்டும். காரணம், இந்த ஜாதி இவ்வளவு ஒரு கொடூரமாக ஒவ்வொரு இந்தியர்கள் மனதிலுமே இருக்கிறதே இந்த ஜாதி, இதனால் என்ன தீங்கு என்பதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒற்றை வரியிலே சொல்லுகிறார். என்ன தீங்கு என்றால், இங்கே வன்கொடுமை நிகழ்கிறது அப்படியெல்லாம் அவர் பேசவே இல்லை. வன்கொடுமை நிகழ்கிறது, இதனால் தான் இங்கே பிரச்சனைகள் நடக்கிறது, இங்கே ரத்தம், அதெல்லாம் அவர் பேசவே இல்லை. பாருங்கள், எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு இந்த தேசத்தை எவ்வளவு நேசித்திருக்கிறார் அந்த மனிதர் என்பது தெரியும். இவ்வளவு இந்த ஜாதியினால் என்ன என்று கேட்டால் ஒற்றை வரியிலே சொல்லுகிறார், காஸ்ட் gives an anti-national spirit என்று சொல்லுகிறார். anti-social spirit என்று சொல்லுகிறார். It's an anti-social spirit. Caste is an anti-social spirit. ஒரு சமூகமாக இயங்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு சமூகமாக இயங்கக்கூடிய ஒன்றை இயங்க விடாமல் செய்வதுதான் ஜாதி. It's an anti-social spirit. காரணம், அவருடைய வார்த்தைகளிலேயே ரொம்ப ஜாதியை பற்றி அவர் என்னவெல்லாம் சொல்லுகிறார் என்று சொன்னால், there is no consciousness of kind.
ஒருவன் மேல் ஒருவர் அன்பு செலுத்தக்கூடிய அந்த ஒரு சிந்தனை என்பதையே ஜாதி அச்சு எடுத்து விடுகிறது. There is no consciousness of kind. There is no social cement. சமூகத்தை ஒன்றிணைக்கக்கூடிய, அவர் அழகாக சொல்லுவார், இந்தியன் சொசைட்டி இஸ் அன் ஆக்சிமரன் என்று சொல்லுவார். இந்தியன் சொசைட்டி, இந்திய சமூகம் என்று சொல்வதே ஒரு முரண். அது காரணம், இங்கே சமூகமே இல்லை. ஜாதி இருக்கும்போது அங்கே சமூகம் இருக்காது. தனித்தனியான ஜாதிகள் தான் அங்கே இருக்கும். அங்கே சமூகமே இருக்க போவதில்லை. There is no because there is no social cement. ஒருவரை ஒருவர் பிணைக்கக்கூடிய அந்த சோஷியல் சிமெண்ட், அந்த ஒட்டக்கூடிய அந்த பசை என்பதே இங்கே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஜாதியோடு அந்த அடையாளத்தோடு இருக்கும்போது இங்கே there is no social cement. There is no social endosmosis என்று சொல்றார். social endosmosis என்று சொல்றார். endosmosis நாம் படித்திருப்போம். அதாவது சவ்வூடு பரவுதல். From the particles move from the area of higher concentration to lower concentration. அது எதற்காக, அந்த ரொம்ப அழகான வார்த்தை, அதை எதற்காக அவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், சமூகத்திலே மேலே இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகளும் வசதிகளும் எல்லா திசைகளிலும் பரவக்கூடிய அந்த பரவும் தன்மை எதுவுமே இங்கே இல்லை. அந்தந்த ஜாதியோடு நின்று கொண்டிருக்கிறது. இது என் ஜாதிக்கானது, இது எனக்கானது, நான் எனது. இங்கே அப்படிப்பட்ட ஒரு சோஷியல் ஆஸ்மா, there is no social endosmosis என்று சொல்கிறார். எல்லாம் சொல்லிவிட்டு அழகாக சொல்லுகிறார், we cannot build anything on caste. ஒரு ஜாதியின் மீது உங்களால் எதையுமே கட்டி எழுப்ப முடியும். ஜாதியை வைத்துக்கொண்டு, நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், ஜாதியை வைத்துக்கொண்டு you cannot build anything on a caste. You cannot build a nation. You cannot build morality. If you build anything over caste, it will crack என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஜாதியை வைத்துக்கொண்டு உங்களால் ஒரு தேசத்தை கட்டி எழுப்ப முடியாது. இன்றைக்கு ஒரு தேசத்தை உங்களால் கட்டி எழுப்ப முடியாது. மொராலிட்டி, ஒரு அறத்தை உங்களால் கட்டி எழுப்ப முடியாது. ஒரு அறத்தை உங்களால் கட்டி எழுப்ப முடியாது. ஒரு அன்பை உங்களால் அன்பு இல்லாத இடத்துல அறம் எங்கே வரும்? அது உங்களுக்கு there is no social cement. அதனால் தான் சொல்லுகிறார், caste is an anti-social spirit. Caste is an anti-social spirit. அடுத்து ஒன்றை சொல்லுகிறார். சரி, இந்தியர்களிடம் ஜாதி இருக்கிறது. இந்தியர்களிடம் ஜாதி இருக்கிறது. எதற்காக இந்த ஜாதியை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? ரொம்ப அழகாக, ரொம்ப ஒரு எம்பத்தட்டிக்காக, சிம்பத்தட்டிக்காக ஒரு அழகான ஒரு செய்தி அவர் சொல்லுகிறார். இந்தியர்களிடம் ஜாதி இருக்கிறது. காரணம், அவர்கள் they are not wrong minded. அவர்கள் புத்தி பேதலித்ததனால் அவர்கள் ஜாதியை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் நல்லவர்கள் தான் இயல்பிலேயே. இந்தியர்கள் நல்லவர்கள். they are not wrong minded. they are not wrong headed. They observe caste because they are not wrong-headed. They observe caste because they are religious. அவர்களுடைய மதம் அவர்களுக்கு அந்த ஜாதியை சொல்லித் தருகிறது. They are religious. அவர்களுடைய மதம் அவர்களுக்கு அந்த ஜாதியை சொல்லித் தருகிறது. அந்த மதத்திற்கு அவர்களுடைய சாஸ்திரங்களும் புராணங்களும் வலிமை சேர்க்கிறது. ஒரு சாஸ்திரங்களும் புராணங்களும் சொல்லுகின்ற அந்த மதம் ஜாதியை கட்டி காப்பாற்றுகிறது. இப்படிப்பட்ட ஜாதிதான் இங்கே மதத்தால் கட்டி காப்பாற்றப்படக்கூடிய ஒரு ஜாதி இங்கே நிலவும் வரை, அருமை நண்பர்களே, இங்கே எந்த புரட்சியுமே வந்துவிடாது. காரணம், இங்கே நாம் வசதிக்காக சொல்லிக் கொள்கிறோம் வலதுசாரிகள் இடதுசாரிகள் என்று. ஆனால் ஜாதி என்று வரும்போது இங்கே வலதுசாரிகளும் கிடையாது, இடதுசாரிகளும் கிடையாது. அதிகபட்சம் ஐ எம் சாரி என்று தான் நாம் சொல்ல முடியும். எல்லோருமே ஒரே சாரி தான். எல்லோருமே ஒரே சாரி தான். நீங்கள் விதந்து பேசுகிறீர்களே கம்யூனிச இயக்கங்கள், கம்யூனிச புரட்சி பற்றி இன்றைக்கும் பேசுகிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிச தலைவர்களை கூட நாம் விதந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். அவர்கள் என்ன புரட்சி செய்தார்கள் என்பது எனக்கு இதுவரை தெரியவில்லை. ஆனாலும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். நாம் இஎம்எஸ் நம்பூதிரிப்பாட், கேரளத்தினுடைய முதல்வராக இருந்தவர் இஎம்எஸ் நம்பூதிரிப்பாட் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் தான். நம்பூதிரி அவர் பார்ப்பனர். சைனாவிற்கு மாவோவை பார்ப்பதற்காக போகிறார். போகும்போது மாவோவிற்கு அவர் கொடுத்த சிலை என்ன என்று, நினைவு சின்னம் எது என்று கேட்டால் பரசுராமரின் சிலை. பரசுராமன் யார் என்று சொன்னால் கண்ணனின் விஷ்ணுவின் அவதாரம். சூத்திரர்களை எல்லாம் அந்த ஆக்ஸ், அந்த கோடாரியை வைத்து கொன்றவர். சூத்திரர்களே இருக்கக்கூடாது என்று கொன்ற அந்த பரசுராமனின் சிலையை மாவோவிற்கு கொடுக்கிறார் அவர். கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய founder and chairman, first chairman of Communist Party, the United Communist Party is S.A. Dange.
அங்கே தன்னுடைய கடைசி காலத்திலே ஒன்று எழுதினார். மார்க்ஸ் எதையும் புதிதாக, மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் ஃபவுண்டர் சேர்மன், அவர் எழுதுகிறார், மார்க்ஸ் எதையும் புதிதாக எழுதிவிடவில்லை, வேதாந்தங்களில் இருப்பதைத்தான் மார்க்ஸும் எழுதியிருக்கிறார் என்று எழுதினார் அவர். The so-called atheist and so-called agnostic ஜவஹர்லால் நேரு, துர்காதாஸ் என்று ஒரு புத்தகம், துர்காதாஸ் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் ஒன்று இருக்கிறது, ஃப்ரம் கர்சன் டு நேரு என்று. அதில் நேருவை பற்றி ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். தன்னுடைய அந்த கடைசி காலத்திலே, அவருடைய இறுதி காலத்திலே தான் அந்த சீன வார் வருகிறது. அந்த காலத்திலே அவருக்கு ஒரு சிறு ஒரு தயக்கம் வருகிறது. அந்த ஜோசியர்கள் எல்லாம், ஜோசியர்களை எல்லாம் அழைத்து அவர்களிடம் பேசி, அவர்களெல்லாம் நேருவினுடைய ஆயுட்காலம் சீக்கிரம் முடிந்துவிடும், அதனால் இந்த பூஜையை நீங்கள் ஒரு 50 நாளைக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளுமே அந்த பூஜையை செய்து, அவருடைய ஆயுள் கூட வேண்டும் என்பதற்காக அந்த பூஜையை செய்து ஒவ்வொரு நாளுமே அவருடைய நெற்றியிலே அந்த திலகத்தை இட்டு விட்டு போவார்களாம். ஒவ்வொரு நாளுமே இதுதான் இங்கே தான் நான் சொல்லுகிறேன், இங்கே நீங்கள் எதை வலதுசாரி என்பீர்கள், எதை இடதுசாரி என்பீர்கள். ஒவ்வொருவரும் ஒரு மதமாக, அந்த மதம், நீ மதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் நீ ஜாதியை ஏற்றுக்கொள்கிறாய் என்றுதான் அர்த்தம். அதில் எந்த விதமான சட்டமுமே இருக்கக்கூடாது. அதுவும் மன்னிக்க வேண்டும், குறிப்பாக இந்து மதத்தை நீ ஏற்றுக்கொள்ளுகிறாய் என்று சொன்னால் நீ ஜாதியை ஏற்றுக்கொள்ளுகிறாய் என்றுதான் அர்த்தம். அது தமிழ் தேசிய தமிழ் அடுத்ததாக இது கம்யூனிச புரட்சி. நல்லது, தமிழ் தேசிய இனங்களுடைய புரட்சி, அதுவும் தமிழ் தேசியத்தினுடைய புரட்சி. நீங்கள் ஜாதியை வைத்துக் கொண்டு என்ன தமிழ் தேசிய புரட்சியை நீங்கள் நிகழ்த்தி விடுவீர்கள்? நீங்கள் உங்களுக்கு ஐயா தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னதற்காக நீங்கள் தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் எகிரி குதிக்கிறார்கள். காட்டு மிராண்டி என்பதற்கு எல்லோருமே எகிரி குதிக்கிறார்கள். ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்டுக்கோ இல்லை ஒரு லிங்குவிஸ்டுக்கு தமிழ் நல்ல இனிமையான மொழியாக கூட இருக்கலாம். ஒரு ஒரு மொழியியலாளருக்கு ஒரு தமிழ் இனிமையான மொழியாக இருக்கலாம். ஒரு தமிழ் புலவருக்கு தமிழ் இனிமையான மொழியாக இருக்கலாம். ஊருக்குள் இருக்கும் உனக்கு தமிழ் இனிமையான மொழியாக இருக்கலாம். சேரிக்குள் இருக்கும் எனக்கு எப்படி தமிழ் இனிமையான மொழியாக இருக்கும்? சேரியில் என்னோடு இருந்தவர் பெரியார், அவருக்கு எப்படி தமிழ் அது காட்டுமிராண்டி மொழியாகத்தான் இருக்கும். என்னை அவன் இவன் என்று சொல்லக்கூடிய இங்கிலீஷில் அவன் இவன் என்பது கிடையாது. ஹீஷி இட்டு தான் அது எப்படி எனக்கு இனிமையான, அது காட்டுமிராண்டி மொழியாகத்தான் எனக்கு இருக்க முடியும். ஊருக்குள் இருக்கும் உனக்கு வேண்டுமானால் அது அமுதுக்கும் தமிழ் என்று பெயர் நீ சொல்லிக்கொள். எனக்கு அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எந்த ஜாதியை வைத்துக் கொண்டு எந்த தமிழ் தேசியத்தை உங்களால் கட்டி எழுப்பிவிட முடியும்? மார்க்ஸாலேயே முடியாத மிகப்பெரிய புரட்சி தமிழ் தேசியம். எனக்கு தெரிய மார்க்ஸ் அளவிற்கு தமிழ் தேசியவாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு தியரிட்டிஷியன் இருக்கிறார் என்பதும் எனக்கு தெரியவில்லை. இது பேசிக்கொள்ளலாம். அதனால்தான் இங்கே எந்த விதமான புரட்சியுமே இங்கே வரவே இல்லை. காந்தியின் புரட்சி நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது ஆல்மோஸ்ட் மறந்து போடும். நாம் இப்பொழுது காந்தியம் என்பது நாம் பேச்சுக்காக வைத்துக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் யாராலுமே நிகழ்த்த முடியாத ஒரு புரட்சியை டாக்டர் அம்பேத்கர் நிகழ்த்திவிட்டார் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த புரட்சி எப்படி நிகழ்த்த முடியும் என்பதற்கு அவர்தான் சரியான வழிமுறைகளை தந்து சென்றிருக்கிறார். ஒரு லாஜிக்கல் சொல்யூஷன், இதை இப்படித்தான் உங்களால் இதை அழித்து ஒழித்தால் தான் உங்களால் இதை செய்ய முடியும் என்பதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார். அதற்கு முன் வந்த தலைவர்களும் சரி, எல்லோருமே சரி, இன்றைக்கு வரைக்குமே தேசம் என்பதையும் இந்திய விடுதலை என்பதையும் இந்தியாவினுடைய ஜனநாயகம் என்பதையும் வேறு மாதிரியாகத்தான் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இந்திய விடுதலை என்று சொன்ன போது அந்த விடுதலை தலைவர்கள் பாடுபட்ட பாடுகள் எல்லாவற்றையுமே பேசுவோம். வெள்ளையர்களிடமிருந்து நாம் போராடி வாங்கிய சுதந்திரம், இப்படிப்பட்ட ஒரு ரெட்டாரிக் பேசுவோம். ஜனநாயகம் என்று சொல்லும்போது ஒழுங்காக ஓட்டு போட்டு தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள், இவ்வளவு சதவீதம் நமக்கு இங்கே ஓட்டு விடுகிறது, எல்லோரும் அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் இந்திய சுதந்திரம் என்பதற்கும் இந்திய ஜனநாயகம் என்பதற்கும் வேறு விதமான அர்த்தத்தை சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர் ஒருவர் தான். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், த லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இதன் மீது கட்டி எழுப்பப்பட்டதுதான், இதன் மீது கட்டி எழுப்பப்படுவதுதான்
இந்தியாவின் சுதந்திரமாக இருக்க முடியும், இந்தியாவின் ஜனநாயகமாக இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டுத்தான் அவர் சொல்லுகிறார், அதனுடைய அடிநாதமாக இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தின் அடிநாதமாக இருக்கக்கூடியதுதான் இந்த சோசியல் டெமோக்ரஸி என்று சொல்லுகிறார். இந்த சமூக ஜனநாயகம் என்பதை பற்றி முதலில் பேசிய ஒரே தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மட்டும்தான். இந்த சமூக ஜனநாயகம் என்பது இல்லை என்று சொன்னால் இங்கே இந்தியாவின் சுதந்திரமும் இல்லை, இந்தியாவில் ஜனநாயகமும் இல்லை என்பதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் வலியுறுத்துகிறார்கள். சுதந்திரம் என்றால் என்ன, இந்தியாவின் இதெல்லாம் ஜாதி ஒழிப்பின் அந்த சூத்திரமும் அடங்கி இருக்கிறது. சுதந்திரமும் சமத்துவம் சகோதரத்துவம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பேசுகிறார் என்று சொன்னால் வெறுமனே இந்தியா உயர்ந்து வர அதற்காக அல்ல. இங்கே ஜாதி அழித்து ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் இங்கே சமூக ஜனநாயகம் மலர வேண்டும் என்பதுதான் அர்த்தம். இதை ஒவ்வொன்றையும் நாம் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. அவர் சொன்னது இந்த தேசம் உயர வேண்டும், ஜாதி ஒழிய அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒரு ஹோலிஸ்டிக் வியூவில் தான் நம்மால் அதை பார்க்க முடியும். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதைத்தான் அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். சுதந்திரம் என்பது என்ன? சுதந்திரம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஆன அந்த ஒரு செல்ஃப் டிட்டர்மினேஷன். எனக்கு அனைத்திற்குமான சுதந்திரம் எனக்கு வேண்டும். ஒரு தொழில் தொடங்க எனக்கு ஒரு சுதந்திரம் வேண்டும், ஒரு பத்திரிகை தொடங்க எனக்கு ஒரு சுதந்திரம் வேண்டும். என்னை எதுவும் கட்டுப்படுத்தக்கூடாது, எதுவும் கட்டுப்படுத்த, அதுதான் ஒரு சுதந்திரம். ஒரு தனி மனித இயல்பாக தன்னெழுச்சியாக ஒரு செல்ஃப் டிட்டர்மைன்டு பர்சனாக நான் இருக்க வேண்டும் என்பதுதான் சுதந்திரம். ஆனால் அந்த சுதந்திரத்தை வழங்குவதற்கு ஒரு நேர்மையான ஒரு நேர்த்தியான கான்ஸ்டிடியூஷன் வேண்டும். அந்த கான்ஸ்டிடியூஷனை செயல்படுத்துவதற்கு ஒரு நேர்மையான அரசு வேண்டும். இது இரண்டும் இருந்தால் சுதந்திரம் அங்கே இருக்கும். அதுதான் சுதந்திரம். சமத்துவம் என்பது, ஈக்குவாலிட்டி என்பது எல்லோரும், அதாவது ஈக்குவாலிட்டி. டாக்டர் அம்பேத்கர் அவருடைய இதிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன் மேன் ஒன் vote, ஒன் மேன் ஒன் வேல்யூ. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஓட்டு, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஓட்டு, ஒன் மேன் ஒன் வேல்யூ. ஒவ்வொரு மனிதனும் ஒரே மதிப்பு, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரே மதிப்பு. எல்லாம் அவன் யாராக இருந்தாலும் சரி சமமானவன், சோஷியலி, பொலிட்டிக்கலி, எக்கனாமிக்கலி அனைவரும் சமம். அப்பொழுதுதான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இதை அடிப்படையாக வைத்து தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அழகான ஒரு வார்த்தையை காயின் செய்கிறார், த ஸ்டேட் சோஷியலிசம் என்று சொல்லுகிறார். ஸ்டேட் சோஷியலிசம். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லக்கூடிய சோஷியலிசம் என்பதற்கும் நம்முடைய பொது உடைமை தோழர்கள் சொல்லக்கூடிய சோஷியலிசம் என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. அந்த சோஷியலிசம் வேறு, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிற இந்த ஸ்டேட் சோஷியலிசம் என்பது வேறு. எல்லோருக்கும் ஒரே மதிப்பு, எல்லோருக்கும் ஒரே மதிப்பு என்பதுதான் ஸ்டேட் சோஷியலிசம். அதை எல்லோருக்கும் ஒரே மதிப்பு கொடுப்பதற்கும் ஒரு அரசு வேண்டும், a proper state and a proper constitution வேண்டும். அது இரண்டையும் தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனின் வழியாக, தான் எழுதிய அந்த கான்ஸ்டிடியூஷன் வழியாக லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி, அதை ஒரு அரசின் வழியாக வழங்குவதற்கு அத்தனை வழிவகைகளையும் அவர் செய்கிறார். இடஒதுக்கீடு என்பது எல்லோரையும் சமமாக ஆக்குவதற்கு தானே, அது ஒன்றும் சலுகை அல்ல. a kind of socialism, அது a kind of socialism. மூன்றாவதாக ஒன்றை சொல்லுகிறார், ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம். இதுதான் மிக மிக முக்கியமானது. நான் முன்னால் ஜாதிக்கு எதையெல்லாம் இல்லை என்று சொன்னோமோ, there is no social cement என்று சொன்னோம், there is no consciousness of kind என்று சொன்னோம், அவையெல்லாம் இருக்க வேண்டும் என்பதுதான் ஃப்ரெட்டர்னிட்டி. ஒரு தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலப்பரப்பிற்குள்ளே வாழக்கூடிய மக்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு சார்ந்தவர்களாக, கின்ஷிப் என்று சொல்லுகிறார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். கின்ஷிப், சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ். அவன் என்னுடையவன், அவன் என்னுடையவன் என்று நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு அன்பு, ஒருவருக்கு ஒருவருமான அந்த ஒரு பிரியம், ஒரு பாசம், வித் சோஷியல் சிமெண்ட், ஒருவரோடு ஒட்டி உறவாடக்கூடிய ஒரு அன்பு, இதுதான் ஃப்ரெட்டர்னிட்டி. இதுதான் ஃப்ரெட்டர்னிட்டி. அதுதான் ஒரு தேசத்தை உருவாக்க முடியும். அதுதான் ஒரு தேசத்தை உருவாக்க ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பிற்குள் இருக்கிறோம் என்று சொன்னால் அப்படித்தான் ஒரு தேசம் உருவாக முடியும். இன்றைக்கு நாம் நேஷனலிசம் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய தொகுப்புகளில் அந்த நேஷனலிசம் என்பது பற்றி தனியான ஒரு தொகுப்பு இருந்ததா எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது தொகுக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி அது. மற்ற காரணம், மற்றவர்கள் தேசியம் பேசுவதற்கும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தேசியம் பேசுவதற்கும் 1000 வேறுபாடு இருக்கிறது. மற்றவர்களை பொறுத்தவரை
தேசியம், தேசம் என்பது பாரத மாதா, தேசிய விலங்கு, தேசிய பறவை, தேசிய கிரிக்கெட் இல்லை, அத்தனையுமே நன்றாக யோசித்து பாருங்கள், அத்தனையுமே அப்டிராக்ட். அது அல்ல நேஷனலிசம். அது அப்டிராக்ட் நேஷனலிசம். டாக்டர் அம்பேத்கர் அவர் அதை கான்கிரீட்டாக கொண்டு வருகிறார். எது நேஷனலிசம் என்பது ஒருவனுக்கு ஒருவன் ஒரு அன்பு, த கின்ஷிப், த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். யார் பேசி, எந்த தலைவன் பேசினான் அப்படி? யாரும் பேசவில்லை. அதுதான் ஃப்ரெட்டர்னிட்டி, அதுதான் ஃப்ரெட்டர்னிட்டி, அதுதான் தேசியம். காந்தி பேசியதோ, நேரு பேசியதோ, ரவீந்திரநாத் டாகூர் பேசியதோ தேசியம் அல்ல. ஐயா பெரியார் அவர்கள் தேசம் என்பது ஒரு, நான் ஒரு தேசியவாதியே அல்ல என்கிறார். தேசத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதற்கும் இதே காரணம் தான். அவர் ஏற்றுக்கொள்ளாத தேசம் இந்த தேசம், இந்த சிங்கப்புலி மயில் தேசம். அது ஒருவனுக்கு ஒருவன் அன்பாக, ஒருவனுக்கு ஒருவன் அணைத்துக் கொண்டிருந்தால் ஐயா பெரியார் அவர்களும் தேசியவாதி தான். அதை அவரே ஒத்துக்கொள்கிறார். ஒருவருக்கு ஒருவன் அணைத்துக் கொண்டது, நானே மதவாதி என்றுதான் அவரே சொல்லுகிறார். அம்பேத்கர் அவர்கள் தான், அதுதான் ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த இதிலே மிக முக்கியமானது, மோர் தன் த லிபர்ட்டி அண்ட் ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்பதுதான் மிக முக்கியம். இப்பொழுதுதான் அடுத்த முதல் இரண்டுக்கும் நான் சொன்னேன், அதற்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் தேவை, அதை செயல்படுத்துவதற்கு ஒரு அரசு தேவை என்று சொன்னேன். மூன்றாவதாக ஒன்று, இப்போ ஃப்ரெட்டர்னிட்டியை பற்றி பேசுகிறோம். எதற்காக இவ்வளவு தூரம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இதற்கு மோர் தன் லிபர்ட்டி அண்ட் ஈக்வாலிட்டி, எதற்காக அவர் சகோதரத்துவத்திற்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று சொன்னால், fraternity is beyond your reach of law. சட்டம் போட்டு ஒருவரை ஒருவர் அன்பாக இருங்கள் என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது. சட்டத்திற்கு அப்பாற்பட்டது, சட்டத்திற்கு அப்பாற்பட்டது. அது மனிதர்கள் மனமாற்றத்தால், ஒரு அன்பினால் ஏற்படக்கூடியது. இப்பொழுதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு வருகிறேன். அரசியல் அதிகாரம், தோழர் கூட சொன்னார், 18% ஓட்டை அப்படியே ஒருத்தருக்கு போட்டு விட்டால் நாம் கன்சாலிடேட், 18% ஓட்டையும் நீங்கள் ஒருத்தருக்கு கன்சாலிடேட் பண்ணிவிட்டால் இங்கே ஃப்ரெட்டர்னிட்டி வருமா என்று நான் கேட்கிறேன். நீங்கள் லிபர்ட்டியை கொண்டு வரலாம், ஈக்வாலிட்டியை கூட கொண்டு வரலாம். ஃப்ரெட்டர்னிட்டியை உங்களால் சட்டத்தின் கரங்களுக்கு அப்பாற்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார், தெளிவாக சொல்லுகிறார், சட்டத்தின் பெயராலேயே, சட்டத்தின் வழியிலேயே இங்கே அநீதிகள் இழைக்கப்படலாம். ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம் மட்டும் இல்லை என்று சொன்னால், சட்டத்தின் பெயராலேயே உங்களுடைய சோக்கால்டு அரசியல் அதிகாரத்தின் வழியாக நீங்கள் செய்ய போகும் அந்த சட்டத்தின் வழியாகவே, சட்டத்தின் பெயரிலேயே உங்களால் அநீதிகளை இழைக்க முடியும். ஒரு தீண்டத்தகாதவனை நிலம் வாங்காதே என்று உங்களால் சொல்ல முடியும். எனக்கு இவனுக்கு நான் நிலம் கொடுக்க மாட்டேன் என்று ஒருவனால் சொல்ல முடியும். சட்டம் உங்களை கொடுக்காதே என்று யாரும் சொல்ல தடுக்கவில்லை. ஆனால் என்னால் கொடுக்க முடியாது என்று சொல்ல முடியும். ஒரு தீண்டத்தகாத தோழனை வேலைக்கு வைக்க, இதெல்லாம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார், வேலைக்கு வைக்க முடியாது என்று ஒரு நாள் சொல்ல முடியும். காரணம் சிவில் சொசைட்டி முழுக்கவே இந்த இன்இக்வாலிட்டி என்பது பரவி போயிருக்கிறது. அங்கே ஃப்ரெட்டர்னிட்டியே இல்லை. இந்தியா இஸ் என்டரிங் இன்டு a life of contradiction. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார் அவருடைய கான்ஸ்டிடியூஷன் ஸ்பீச், இட்ஸ் என்டரிங் இன்டு a life of contradiction where we have equality in political life. அதாவது இங்கே பாலிடிக்ஸ்ல நமக்கு அந்த ஈக்குவாலிட்டி இருக்கும். எல்லாருமே யார் வேண்டுமானாலும் அரசியலில் நிற்கலாம், யார் வேண்டுமானாலும் தேர்தலில் நிற்கலாம், யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர், யார் வேண்டுமானாலும் பிரதமர் ஆகலாம். ஓகே, whereas we don't have equality in economic and social life. இங்கே பொருளாதார சமத்துவமோ சமூக ரீதியான சமத்துவமோ இங்கே இல்லை. சமூகத்திலும் சமத்துவம் இல்லை. இட் இஸ் a contradiction. தெளிவாக சொல்லுகிறார். பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் சமத்துவம் இல்லை என்று சொன்னால் அது உங்களுடைய அரசியல் சமத்துவத்தை அழித்து ஒழிக்கும் என்கிறார். It will destroy. உங்களால் அதற்கு எந்த பயனும் கிடையாது. நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, உங்களால் அத்தனை நீங்கள் சட்டங்கள் போட்டாலும் சரி, ஃப்ரெட்டர்னிட்டியை எப்படி கொண்டு வரப்போகிறீர்கள்? அந்த ஒரு சகோதரத்துவத்தை எப்படி கொண்டு வரப்போகிறீர்கள்? உங்களுக்கு என்ன திட்டம் இருக்கிறது? சகோதரத்துவத்தை கொண்டு வருவதற்கு என்ன திட்டம் இருக்கிறது? இதுதான் இன்றைக்கு நாம் காரணம். இங்கே திரும்ப இங்கே பேசப்படுவது, திரும்ப நாம் சொல்லப்படும் ஒரு தீர்வு அரசியல் அதிகாரம். நான் அதை குறைத்து சொல்லவில்லை. ஆனால்
இந்த சகோதரத்துவத்தை கொண்டு வருவதற்கு அரசியல் அதிகாரத்தினால் என்ன செய்ய முடியும்? சட்டம் போட்டு எந்த செய்ய முடியும்? காரணம், அவன் சட்டம் போட்டு ஒன்றும் ஜாதியை கொண்டு வரவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சட்டம் போட்டால் ஜாதியை கொண்டு வந்தான் இல்லை. அது மக்களின் மனங்களில் ஆழமாக போய் பதிந்து போய் கிடக்கிறது. அதை உங்களால் சட்டம் போட்டு அரசியல் அதிகாரத்திற்கு வந்தோ எதுவும் அந்த சமூக இங்கே ஒரு கல்ச்சுரல் ரெவல்யூஷன், ஒரு சமூக புரட்சி இல்லாமல் உங்களால் ஒரு அரசியல் புரட்சி உங்களால் செய்துவிட முடியாது என்பதுதான் டாக்டர் அம்பேத்கருடைய அந்த கிரக்ஸ். அந்த சமூக புரட்சி என்பது இந்த ஜாதி ஒழிப்பு. இந்த ஜாதியை அழித்து ஒழிக்காமல் உங்களால் ஒரு அரசியல் புரட்சியை உங்களால் செய்துவிட முடியாது. அந்த ஜாதியை அழித்து ஒழிப்பது அதனுடைய அவரால் இயன்ற அந்த ஒரு பங்களிப்பு தான் இந்த கான்ஸ்டிடியூஷன். இட் இஸ் அவர் அந்த ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்பதில் லிபர்ட்டி, ஜஸ்டிஸ் ஓகே, லிபர்ட்டி ஓகே, ஈக்வாலிட்டி ஓகே. ஆனால் அந்த ஃப்ரெட்டர்னிட்டி, அந்த சகோதரத்துவம் என்பதை அந்த ப்ரீஆம்பிளிலே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வருவதற்கு மிக அரும்பாடுபட்டார். காரணம், அதை மக்கள் அது ஒரு அரசியல் சட்டம், அரசு ஏற்று நடத்த வேண்டிய சட்டம். அதிலே மக்கள் இப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆசை. அது ஃப்ரெட்டர்னிட்டி என்பது அது ஒரு ஜுடிஷியல் டேர்மே அல்ல. அது ஒரு ஆசை, ஒரு கனவு. ஒரு கனவு, இந்த மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு கனவை ஒரு அரசியல் சட்டத்திலே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதுகிறார். அதனுடைய அவர் சொன்ன அந்த கல்ச்சுரல் ரெவல்யூஷன், அந்த பண்பாட்டு புரட்சி தான் அவர் பௌத்தம் தழுவ சொன்னது. பௌத்தம் தழுவ சொன்னது ஏதோ இந்துக்கள் எல்லாம் அடிக்கிறார்கள், அதனால் நாம் உடனே பௌத்தத்திற்கு போகும் அல்ல. அப்படி நாம் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையுமே ஒரு ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஜாதி அழித்தொழிக்கப்பட வேண்டும். ஜாதி அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்துவாக இருக்கும் வரை ஜாதியை உங்களால் அழித்து ஒழிக்க முடியாது. இந்துவாக இருந்து கொண்டு உங்களால் ஜாதியை அழித்து ஒழிக்கவே முடியாது. அதனை சீர்திருத்த முடியுமா? சீர்திருத்தவும் முடியாது. அதையும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் முயற்சி செய்துதான் பார்த்தார். ஆக இது இங்கே இந்த தேசத்திலே ஜாதி அழித்து ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பௌத்தம் தழுவுவது தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இறுதி காலத்திலே அவர் சொல்லுகிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய உழைப்போ, அவர் பௌத்தம் தழுவ சொன்னதோ ஏதோ அவர் தலித்துகளுக்காக சொன்னார் என்பது அல்ல, அவர் தீண்டத்தகாத மக்களுக்காக பேசினார் என்பது அல்ல. இன்னும் சொல்ல போனால் அனைகிலேஷன் ஆஃப் காஸ்ட், ஜாதியை அழித்தொழிக்கும் மொழி நூல் என்பதே பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக பேசிய உரை. அது தலித்துகளுக்காக பேசிய உரை அல்ல. பிற்படுத்தப்பட்ட மக்கள், அந்த தோடக் மண்டலில் இருப்பவர்கள்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவர்களுக்காக பேசிய உரை. அவர் என்றைக்குமே தாழ்த்தப்பட்டவர்களுடைய போராட்டம் வேறு, பிற்படுத்தப்பட்டவர்களுடைய போராட்டம் வேறு என்று அவர் என்றைக்குமே அவர் பார்த்தது இல்லையோ. இருவரும் இணைந்துதான் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருந்தவர். அதைத்தான் அவர் மீண்டும் 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 அவர் வலியுறுத்துகிறார். அவர் தனியான ஒரு போராட்டத்தையோ இல்லை அந்த விக்டிம்ஹுட்டை ரொமான்டிசைஸ் பண்றதற்கு பாருங்க, வன்முறை நடந்து விட்டது, இது ஆகிவிட்டது, இது நடந்து விட்டது என்பது அதையே திரும்ப திரும்ப பேசுவது, அதை அவர் எந்த காலத்திலுமே அவர் செய்யவில்லை. அவர் எந்த காலத்திலுமே செய்யவில்லை. அதைத்தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் இணைந்து இந்த போராட்டத்தை செய்ய வேண்டும், இருவரும் இணைந்து இந்த ஜாதியை அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்கு தான் எழுதப்பட்டது அந்த நூல். அது நாம் இன்றைக்கு இன்னும் சொல்ல போனால் நாம் தலித் என்ற சொல் இருக்கிறதே, அதை கூட ஒரு ஜாதி சொல்லாக நாம் மாற்றிவிட்டோம். அது உண்மையை சொல்ல போனால் தலித் என்பது அது ஒரு ஜாதி சொல் அல்ல. எவனெல்லாம் ஜாதிக்கு எதிராக இருக்கிறாரோ, யாரெல்லாம் ஜாதியை அழித்தொழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ, யாரெல்லாம் இந்த மண்ணிலிருந்து ஜாதி அழித்தொழிக்கப்பட வேண்டும், இந்து மதத்தின் அந்த கொடுங்கோன்மை ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் எல்லாமே தலித்துகள் தான். இல்லை என்றால் அது ஒரு ஜாதி பெயராகிவிடும். அது அவர்கள் எல்லாருமே தலித்துகளாகத்தான் இருக்க முடியும். தோழர் பாண்டியன் அவர்கள் மிக அழகாக சொல்லுவார். அவர் இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் இன்னொரு நாடு பிரிந்து போக வேண்டும் என்பதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கும். இலங்கையிலிருந்து ஈழம் பிரிந்து போக வேண்டும் என்பதற்காக போராடுகிறது. செக்கஸ்லோவையா அதுக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாடுமே தன்னோட பிரிந்து போவதற்கான போராட்டம். ஆனால் இங்கே மட்டும்தான் ஊருக்கு வெளியே இருக்கும் சேரியும் ஊரும் ஒன்றாக வேண்டும் என்பதற்காக ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் செய்தது அதைத்தான்.
அது அவருடைய அந்த பௌத்தம் தழுவுதல், பௌத்தம் தொடர்பான செய்திகளுக்கு போனால் அது ஒரு தனி வகுப்பாக நமக்கு தேவைப்படும். இந்த அறிமுகம் போதும் என்று நான் நினைக்கிறேன். இதை ஒட்டி மேலும் நம்முடைய விவாதங்களை நாம் தொடர்ந்து கொள்வோம். அருமை நண்பர்களை, டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த பிளாக் டாட்ஸ் அவர்களுக்கும் அமைதியாக இருந்து கேட்ட தோழர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.